Hello friends, welcome to Chinese சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கார்ன் சப்பாத்தி wrap. முதல்ல சப்பாத்தி செய்யறதுக்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். அது கூடவே தேவையான உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து தேவையான தண்ணி விட்டு பிசைஞ்சு வச்சுக்கணும். அது 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறிட்டு இருக்க நேரத்துல நம்ம மசாலா ரெடி பண்ணுவோம். அதுக்கு கடாயை அடுப்புல வச்சு அதுல 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு பொடியா நறுக்கிய ஒரு பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து வதக்கிக்கணும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதுல நறுக்கி வச்சிருக்க 2 தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சுக்கணும். அந்த பேஸ்டையும் இந்த மசாலா கூட சேர்த்து வதக்கணும். தக்காளியோட பச்சை வாசனை போறது வரை வதக்கிட்டு அதுல 1 டேபிள்ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கணும். அப்போ அது தக்காளி சாஸ் மாதிரி இருக்கும். இந்த டைம்ல நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கணும். அதை நல்லா மசிச்சுக்கோங்க. அப்புறம் அதுல பொடியா நறுக்கி வச்சிருக்க ஒரு கொடை மிளகாய் சேர்த்து கிளறணும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்க ஸ்வீட் கார்ன் சேர்த்து கிளறணும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. அப்புறம் இந்த மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். இந்த டைம்ல பொடியா நறுக்கி வச்சிருக்க 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி தழை சேர்த்து கிளறி வச்சிருக்கணும். நம்ம சப்பாத்தி மாவு இப்போ நல்லா சாஃப்ட் ஆகிருக்கும். அதுல ஒரு உருண்டை எடுத்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சு சப்பாத்தி ரெடி பண்ணிக்கணும். அப்புறம் அந்த சப்பாத்தில ஒரு கரண்டி மசாலா எடுத்து வச்சு அதுக்கு மேல கொஞ்சம் பொடியா நறுக்கின வெங்காயம், நறுக்கி வச்சிருக்க கேரட் சேர்த்து ஒரு பிஞ்ச் சாட் மசாலாவும் சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவு சீஸும் சேர்த்துக்கோங்க. சீஸ் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்ப நம்ம அதை wrap பண்ணணும். இதே மாதிரி நீங்க எல்லா சப்பாத்தியும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சுவையான சப்பாத்தி ரோல் சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.